சொந்தம் வந்ததுக்காண்டி பிச்சைக்காரன் கல்யாணம் கட்டி சொல்றேன் என் பிள்ளை. தாலி கொடியும் வீடு இருந்தா தான் அண்டமான் கட்டுவான். ஒரு நாளைக்கு ஒரு கிலோ தங்கத்துக்கு. இப்ப நான் வந்து தம்பி 2.95 24 கரெக்ட் 2 நாள் 25 ஓரோட வந்தா தான் கல்யாணம் கட்டுவேன். இல்லாடி கட்ட மாட்டேன். என்னடி பிள்ளைக்கும் வயசு போகுது. ஓ மனுஷா, பிள்ளைக்கும் வயது போகுது. ஒரு மாப்பிள்ளண்டும் பார்க்கணும். கிட்டத்தட்ட 27 வயசா போயிட்டு அவளுக்கும். என்ன வயதுக்கு கட்டி கொடுக்காட்டி ஆக்கள் வலிக்கிறான். அதான் என்னண்டா இப்ப அதாச்சும் மாப்பிள்ள பார்க்கணும். இப்ப தெரிஞ்ச உண்டோ சத்தியில 6 மாக்கள் இருக்கோ. எங்கட சத்துல சின்ன மரிய மாதிரி ஒரு அண்ணன் மகன் ஒரு வெளிநாட்டுல இருக்கான். பெரிய நாட்டுல இருக்கான். நல்லவனு நமக்கு இப்ப தெரியுது. விசாரிச்சாத்தானே தெரியும். நம்மடவனோட கஷ்டப்பட்டவன்டா பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்டா நம்ம எத்தனை வயசு இருக்கு அவனுக்கு? அந்த தம்பி ஒரு 29 வயது. 29 நம்மட உள்ள 27 வயசு தானே. 2 வயசு இருந்தாங்க எனக்கு தானே. ஒரு கதைச்சு பார்ப்போம். என்ன கேட்காங்க தெரியாது. சீதனம் அது யோசிச்சு அறிக்கை சீதனத்தை பார்ப்போம். நம்மகிட்ட கொஞ்சம் காசு கிடக்கு. என்ன இப்போ காணிலாடி தாடி கொடி அப்படிதான் கேட்பாங்க. தாடிக்கும் கடன் இல்லையாண்டி சொல்றாங்க. இல்லை நான் இப்போ கேள்விப்பட்ட அளவில் ஒரே தாண்டி என்ன வாங்க இப்போ ஒரு நாளைக்கு முதல் தான் நான் பார்த்தேன். நான் ஃபோன்லேயும் பார்த்தேன். குறைய தானே பிள்ளையும் அங்கே வெளியிலையும் போயிடலாம் கிடக்கு. பாவம் தானே. இடையில வள்ளி எடுத்தாள், ஓயிலோட வள்ளி எடுத்தாள். அதுக்கப்புறம் நம்மளோட அங்கே கிடக்கு புள்ளா. என்ன பார்த்துக்கிட்டு அந்த தம்பியும் மற்ற வழியான கொடியும் கீரோ மாதிரி கேட்டு பார்ப்போம். நம்மட உள்ள கொஞ்சம் பாட்டி என்ன அது பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் மாதிரி இருக்கிறீங்க கிருமி அள்ளி போட்டு ஒருக்கா அந்த அண்ணனுக்கு கோல் அடிச்சு பார்ப்போம். நான் தெரிஞ்சால் தானே நான் கதைக்கேன். ஹலோ ஹலோ அத்தான், சொல்லுங்க. நான் அந்த சுப்பிரமணியம் கேட்கேன்டா. சொல்லுங்க. என்னண்டா நம்மளோட புள்ள ஒன்று இருக்கு தெரியுங்க. அவளுக்கு வயசு ஆகுது, 27 வயசு ஆகுது. அதான் ஒரு மாப்பிள்ள ஒன்று பாப்பா ஒன்று போட்டு அது நம்ம கல்யாணம் கட்டித்தானாடா? இல்லை இப்போ எங்க இப்போ ஊர்லானா? வெளிநாட்டுலையோ? எத்தனை வயசு ஆளுக்கு? இப்ப 32. 32. என்னண்டா இவள் சொன்னால் அதுக்கு அவனுகிட்ட கேட்டு பார்க்கட்டா. அப்படி கல்யாணம் கட்டாடி பிள்ளைக்கு கேட்கறதுக்கு ஆண்டியும் என்னதை கேட்குற மாப்பிள்ள உண்டு அந்த தம்பியை கேட்கறதுக்கு. உண்ட மகனை கேட்கடா. என்னடா நீ மாப்பிள்ள கேட்குற விலங்குலடா எனக்கு நீ ஆய்க்கிறது. என்னடா நம்ம சொந்த வந்ததுக்குள்ள கல்யாணம் கட்டி கொடுத்தா நல்லதாங்கடா. அதான் கேட்டேன் நான். சொந்தம் வந்ததுக்காண்டி பிச்சைக்காரனை கல்யாணம் கட்டி சொல்றேன் என் பிள்ளை. என்ன எப்படி கேட்கிற நீ? அடே பழகுறதுடா, பழகுற மாதிரி உண்டா இந்த ஸ்டேட்டஸ் கேட்க வேலை பாரு. உண்ட ஸ்டேட்டஸ் பாத்தியா உண்டு அண்ணன் சேர்த்து காசெல்லாம் இருக்கு. கொஞ்சம் காசு வச்சிருக்கோம் நாங்க தாலி ஏறதுக்கு. அந்த காசை வச்சு யாரும் காவாடி எல்லாம் கட்டி வேண்ட மகளுக்கு. பாத்தியா அண்ணன் கதை கேளு உண்டு அண்ணன் கதை. அப்பயும் சொல்றேன் வேணா வேணான்ட்டு. இப்படி கதைக்கா எங்கட காலடிக்கு நீ ஒரு நாளைக்கு நம்ம வருவா என்ன உள்ள எடுத்து உண்ட மகள் ஒன்று சுரமான ஆடுல காவாடி கட்டி வடிவ நம்புறாரு. எந்த மகனுக்கு நீ கேட்க போன் அடிக்கிறீங்க பக்கம் கட்டவளு. இப்போ வடிவில்லாட்டியும் நல்ல கொறி கிரீம் இருக்கு. அதுல போய் சுட்டாலே நல்ல வெள்ளக்காரமாக வருவாள் என்ட உள்ள. அதெல்லாம் ஹிந்தி சொல்றான் நீ. அதெல்லாம் ஹிந்தி சொல்றான். கதைக்கிற கதையை ஆக்கள் ஆட்டை பைத்தியங்கள் ஒன்று எந்த மகன்ட ரேஞ்ச் தெரியாம நீங்க கதைக்க காலையில ஹோல் எடுத்து மச்சான் மனுஷனா மதிக்கிறே இல்லை. நீங்க எனக்கு ஹோல் எடுத்து நான் சொன்ன மாதிரி எனக்கு அடிக்கணும் சிறப்பால. மச்சான் இடத்தோண்டி சொல்றேன்டா. இப்ப இல்லாட்டியும் ஒரு நாள் கட்டாயம் முன்னேறுவோம். பாரு நான் செய்து காட்டுறேன் பேல. அடே உண்ட புள்ளைய கலர் என்னடா? எந்த புள்ளைய கலர் தெரியுமா உனக்கு? டேய் முறை கலரை பத்தி நீங்க கதைக்கா சரியா?
வீரா போன வீரா வாழுங்க மாப்பிள்ளை. போன வீரா கதைக்கிற கதையை பாத்தியா கலர் உன்னை நம்பி தானே அந்த அவனுக்கு கோல் அடிச்சேன் நாய் இப்போ பொம்பளை புள்ளியோட எடுக்கிற கஷ்டம் என்ன அதுக்குள்ள ஒரு கதையை பத்தி. லெவல் இருக்கு கலர் இது கலர் சரி அதை விடு உன் அண்ணன் கதையை விடு உன் அண்ணன் கதையை விடு நம்ம இப்படி வேற ஆக்கிட்ட நம்பர் எடுத்து அந்த பொடியை தங்க கொண்டு போயிருக்கோம் முடியன்ட்டே முடியன் தான் இப்போ பக்கம் தான் நிற்பான் நம்மளோட பக்கம் நிற்பான் அதை விட்டு போட்டு ஏழும் வாழத்தானே வேணும் அதான் நம்மகிட்ட அந்த காசு ஒன்றும் இல்லாத வழியாக தான் எப்படி கேட்கான் நம்ம இருக்கிற வச்சு பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுப்போம் அவனோட நல்ல மாப்பிள்ளை பார்த்து முடிச்சு கொடுப்போம் நம்ம வேறாரு எனக்கு தெரிஞ்சாக்களும் இல்லை சொந்த வார பாட்டி ஒருத்தரும் இல்லை சரி நான் பார்ப்பேன் எதுக்கும் ஊருக்குள்ளே விசாரிச்சு பார்ப்போம் நான் இன்னொரு தம்பி இருக்கான் அந்த தம்பி புரோக்கரோ அந்த தம்பிகிட்ட கேட்டு பார்த்திக்கலாம் கோல் எடுத்து கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் கதைப்பான் அடி என்னோட என்னுடைய காய்ச்சி எடுத்து பாருங்க கோல் போகுது அண்ணா சொல்லு. நான் இந்த வெங்காய்க்கிறேன் தெரியுமால தெரியும் தெரியும். என்னண்டா நான் கேள்விப்பட்டேன் நான் இந்த மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குற பொண்ணு பார்த்து கொடுக்குற அப்படி இதே தான் புரோக்கர் வேலை பார்க்குறேன் அதான் என்னண்டா நம்மளோட புள்ள ஒரு ஆள் இருக்கு நம்ம மகள் தான் 27 வயசு ஆளுக்கு 27 வயசு ஆளுக்கு நல்ல கலர் வடிவான ஆள் என்ன மாப்பிள்ளை அமைய இது இல்லை நமக்கு நீங்க எந்த இடம் ஆள் கோணாகலன்னு காட்டு போயிருக்கேன் கோணாகலண்டா அஞ்சே எங்கண்டா இப்படி அம்பாறை பக்கம் சிங்களாக்கல இல்லே சிங்களாக்கலானே தமிழாக்கள் இருக்காங்க தமிழாக்கலானே காட்டு பகுதியாக்கள் என்னங்கோ நம்மட புள்ளு அங்கே எல்லாம் கொடுக்க கூடாது நமக்கு உதவிக்கணும் இஞ்சி அண்ணா கொஞ்சம் இருங்க இல்லடி எப்படி கல்யாணம் கட்டின நம்மளோட டைம் வரப்போறான் சொல்லுங்கண்ணே அப்படின்டா அவருக்கு அனுப்பி விடுங்க நம்மள இடம் தெரியும் தான் ஏனே சரி சரியா எத்தனை வயசு சரி அவருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க பாப்பா நான் நேரில் கதைக்க ஆளோட என்ன சரி சரி ஓகே 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 சரி அது அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான் அந்த அண்ணன் சொன்னார் இப்போ புரோக்கர் அண்ணன் அனுப்பி வைக்கிறான்ட்டு இருக்கா பாப்போமே நாள் வரட்டும் ஓ சரியா இச்சானே இதுக்குள்ளாம் புரோக்கர் அனுப்பின லொக்கேஷன் காட்டுது எந்த வீடுன்ட்டு அந்த இது இல்லை இதுக்குள்ளாம் இருக்கு இந்த வீட்டான் காட்டுது ஐயா ஐயா வாங்க நீங்களும் அந்த புரோக்கர் சொன்ன அந்த அண்ணன் நீங்கண்ணே இந்த அட்ரஸ் உங்களானே ஓ நம்மடதான் இது நம்மடதான் வா உள்ளுக்கு வா என்ன மாதிரி பொண்ணு இருக்காண்டு சொன்னாரு புரோக்கர் அண்ணன் டேய் தண்ணி எடுத்தா யாரு மனுஷா மனுஷி படி அடிக்காங்கடா பொண்ணு படியா தான் அடிக்கும் எங்க பொண்ணு இருக்கானே என்ன மாதிரி பொண்ணு இருக்காண்டு புரோக்கர் சொன்னாரு நானும் மானுக்கு ஒரு பொண்ணு தான் தேடி தர்றேன் எத்தனை வயசு ஆளுக்கு எந்த மானுக்கு எப்பா 31 நம்மள மாளுக்கு 27 வயசு 27ண்ணே புரோக்கர் இளம் வயசான் 22 வயசுண்டாரு 27 கணக்கான வயசு என்ன மாதிரி பிள்ளைக்கு போடுவீங்க கஷ்டப்பட்டேன் பிள்ளைக்கு நீங்க நான் போட்டு அனுப்பினா தான் இந்த மானுக்கு கொஞ்சம் சந்தோஷமா வாழுவான் அது பிரச்சனை இல்லை என்னண்டா என்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் இருக்கா சொத்து பத்து அந்த அளவு கண்டில் நம்மகிட்ட சொத்து பத்தண்டு நமக்கு அவ்வளோ இல்லை நம்மகிட்ட இந்த தாலிக்கோடி செய்கிற அளவுக்கு தான் நம்மகிட்ட அவ்வளோ இருக்கு கொஞ்சம் இருக்கு காசு அது இப்போ காணும் ஏரியாது எனக்கு 25 பவுனில் போடணும் நம்ம மகன்
கொஞ்சம் ரிச்சான ஆள் தான் கட்டி கொடுக்கணும் மட்டும்தான். இப்போ நான் இளம் வயதான தான் பார்த்தேன் நான். நீங்கள் வயசையும் கூட சொல்கிறீங்களே 2 மகனுக்கு எவ்வளோ பொம்பளை தேடி வந்தது. பொம்பளை மகன் சொன்னால் எனக்கு கொஞ்சம் கட்டுறத நல்ல இடத்த கட்டி தரணுன்னா 2 மகன் சொல்லிக்கான். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு இடமா தேடி தர்றேன். அப்படி கஷ்டப்பட்ட இடத்தெல்லாம் 2 மகனுக்கு அனுப்புறது விருப்பம் இல்லை. நேர நீங்கள் பொருள் போடுறன்ற காரணத்தினாலாம் சொல்கிறேன். எனக்கு 25 பவுனில் தாலி அஞ்சு போடணும். இந்த மருமகள் வார மருமகளுக்கு போடணும். அதே மாதிரி இந்த மகன் வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் கொடுக்கும். வீடெல்லாம் தெரியல. வீடு உங்களோட தத்தியில தான் எடுக்கணும். மற்றபடி நாங்கள் தாலி கொடி செஞ்சு தரோம். எங்களை பொண்ணு தத்தியில வந்து நாங்கள் தாலி கொடி செஞ்சு தரோம். வீடெல்லாம் கஷ்டம். வீடு இல்லாட்டியும் எனக்கு வளவண்ணா தரேன். 2 மாதம் நாள் இந்த உழைச்ச காசுக்குன்னா இருக்கிறதுக்கு வளவண்ணா கட்டுவோம். ஆனால் இந்த தாலி பொறுப்பு நீங்கள் எடுக்கணும். தாலி பொறுப்பு ஓகே. தாலி பொறுப்பு நாங்கள் எடுக்கோம். வேண்டாம் குறையதான் காசு இருக்குது கையிலையும். எனக்கு என்னண்டா இந்த மருமகளுக்கு தாலி கொடி கட்டாயம் தேவை. 2 மகன் வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு வாரான். அவன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நல்ல வீடு. இந்த இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாக கட்டி தரணும் வீடு. கட்டி தாலி கொடி செய்து தரணுமோ? 2 இருந்தால் தான் பொண்ணு எடுப்பேன் நாங்கள். ஏனண்டா இந்த மகன் கிடந்து 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை நல்லா பார்த்தான். அவனுக்கு இப்போ கொஞ்சம் இதெல்லாம் வாரான். அவனுக்கு வந்து நான் எவ்வளோ பொம்பளை தேடு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமானாக்கள் தாலி அவன் கொஞ்சம் கௌரவமாக வாழக்கூடிய பொடியே. அதான் பிரச்சனை. எவ்வளோ பொண்ணு வந்து அவனுக்கு அந்த ஓலை குடிசை வீடு, இந்த வீடு, அந்த வீடுண்டு தட்டி வச்சுட்டான். இப்போ நான் சொல்லிக்கேன், உனக்கு தாலி எஞ்சி ஓடணும். ஏதாவது என் மருமகள் கொஞ்சம் கழுத்துல உள்ள தங்கம் போட்டிருந்தா தான் அவனுக்கும் கௌரவம். இந்த ரோட்டு வழியை போகிறண்டாலும் தங்கம் இருக்கணும். தங்கம் தான் முக்கியம். பொண்ணும் தங்கம் மாறிக்கணும், தங்கமும் தங்கம் போட்டிக்கணும். அதான் ரூல்ஸ். அதான் ஃபுல்லாக வேலைக்கு போனோம். கொஞ்சம் காலத்தில் தாலி போட்டு மரங்கள் இருந்தால் என்ன 2 கசு 2 கிடக்கு. எதா இருந்தாலும் வெளிப்படையாக கதைக்கணும். சரியா? முன்னால விட்டு பின்னால விட்டு கதைக்கிற கதை அப்படியெல்லாம் இல்லைன்னா அவருக்கா மனித கேட்குத்தானே வேணும். அவருக்கா என்ன சொல்றாங்க உங்களோட மனுஷி? பிரச்சனை இல்லையாம். தாலி கொடி செஞ்சிருக்கோம். கன்ஃபார்ம். 25 பவுன்ல போடணும். அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கனமா இருந்தா தான் கௌரவம் கொஞ்சம் கூட கிடைக்கும் இந்த மகனுக்கும். 25 பவுன் ஒரு 18 பவுன்ல 18 பவுன்ன்றது கழுத்துல போட்டா சின்னோண்டா கிடக்கும். மருமகள் கொஞ்சம் கனமா போட்டு போனாதான் மகனுக்கும் பெருமை. பாடுறா இவன் இந்த மனுஷி இப்படி தங்கம் கொடியெல்லாம் போட்டுருக்கி அப்படி இப்படி மகனுக்கும் கொஞ்சம் பெருமையாக கதைப்பாங்க. ரோட்டால போறாக்கு ஊர் உலகம் நல்ல மாதிரி கதைக்கணும். அதுக்கு கொஞ்சம் தங்கம் போடணும். மற்ற வீடு இந்த வீட்டை தான் கொஞ்சம் திருச்சி தருவோம். பிரச்சனை இல்லையா? இந்த வீடு அங்க இங்க உடஞ்சி கிடக்கு. அதான் திருச்சி தருவோம். நாங்கள் வேற வளவு இல்லாத வீடும் இல்லை. இது மட்டும் தான். அப்ப நீங்க என்ன இப்ப நம்ம மருமகளை கொடுத்தா அது பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். அண்ணன் இருக்காங்க பார்த்துக்கொள்ளும். நாங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு அளவுல இப்போ எல்லாரும் இருக்கியல். இந்த மகன் வந்தா இந்த சேட்டையெல்லாம் ஆகிக்கூடாது. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது கட்டாயம் தனி வீடு வேணும். தாலிக்கொடியும் இந்த வீட்டை திருப்பி தருவோம். அவ்வளோதான் செய்யணும் நம்மளால. அவ்வளோதான் இயலும். இந்த மகன்கிட்ட எதுக்கு ஒரு காலம் கதைக்கணும். என்னடா அந்த மகனுக்கு கொஞ்சம் சொன்னா தான் அவன் ஒத்துக்கொள்ளுவான். தாலிக்கொடியும் வீடு இருந்தா தான் இந்த மகன் கட்டுவான். உங்களோட காலியண்டா விழுந்து கேட்கும். அண்ணா உங்களோட மகனுக்கு கட்டி வைக்கணும். அதான் 2 மகனை பத்தி கதைச்சி நான் சம்மந்தப்படுத்துற 2 பொறுப்பு. நீங்க நான் சொன்ன மாதிரி 25 பவுன்ல கொடியும் வீடும் கொடுத்தீங்களா இருந்தா இந்த மகன் நாளைக்கு ஏறுவாங்க. நம்மளை பிள்ளை தான் இருக்கு ஆசை. வீட்டையும் பார்த்து வீட்டுக்கு மாலை கிடக்கட்டும் கேட்டு பார்ப்போம். நம்மளோட கொஞ்சம் காசு இருக்குதாங்க. அப்படி காணாம தான் மாலை இருக்கும்.
சரியா பிரச்சனை நான் செய்தேன் எல்லாத்தையும். சரி சரி நானே எங்க டைம் ஆகுது நான் போகணும் பெய்து என்ன மானோட கதைக்கேன் கதைச்சிட்டு என்ன முடிவு பார்த்துட்டு கோலனோட என் நம்பர் நோட் பண்ணி எடுங்க. நம்பர் தான் கிடைக்கும். 778899 சரியா? சரியா ஓகே. என்னென்னு பார்த்துட்டு கோல் அடிங்க. என்ன பார்த்து நான் மாட்ட கேட்டது அடிக்கேன். மிஸ் கோல் ஒன்று அடிச்சுங்களா? சரி இல்லை இல்லை எனக்கு டைம் இல்லை நான் கணக்கு வேலை கிடக்கு. சரி வாரம் பெய்து சரியா வாரம். நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் அண்ணா. சரி சரி எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என் மருமகளுக்கு 25 பவுன்ல தாலி போட்டே ஆகணும். சரியா பாரு. நல்ல பிரச்சனை இல்லை. நல்ல பசங்க வட்டியும் நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. மற்ற தாலி இது நகையும் கடை கொஞ்சம் டிகிரி ஆகியில் 25 பவுன்ல தாலி எஞ்சி போட்டு பார்த்து வீட்டை இணையை கொடுப்போம். ஓ நம்ம கல்யாணத்துக்கு கட்டி வச்சாஞ்சே இந்த சர்வைக்கு இருக்க கூட வேற இடமா. ஓ அது அவன் சொல்லிவிட்டு போயிட்டாரு நம்ம செய்யலான்னு. சரியா ஒருக்கா நகைக்கடியில் கேட்டு பார்க்கணும். நான் கேட்டு பார்க்கணும். நான் இப்போ கேள்விப்பட்ட அளவில் குறைய தான் போவேன் காய்ச்சுவாங்க. குறையண்டா நல்ல நமக்கு 25 கிலோக்குள்ளே அப்படி குறைச்சி தான் போடுவாங்க. ஓ நான் இருக்கா கேட்டுட்டு வரேன். நீ பார்த்து சமைச்சு எனக்கு பசிக்குது. சிங்கப்பூர் சாமான்டா பாய். கல் வச்ச நகை ஆட்டு வாங்கினவன் மட்டும் சொல்கிறேன்னா இந்த கல் வச்ச நகையெல்லாம் அடகு பிடிச்ச ஆடாண்டு. வாங்கண்ணே இருங்க வாங்க வாங்கண்ணே வாங்க இருங்க. என்ன பாய் நான் எடுக்கலா தாலி குடி செய்யணும். கட்டாயம் மடையாச்சோம் 20 வயசு நல்ல 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 செய்தியா? எவ்வளோ போகுது? 22 கரெக்டு போகுது. இப்போ தங்க கொஞ்சம் தானே. இப்போ என்ன ஒன்று போன மாதம் 65 போனது. இப்போ 2000 கூட்டிக்கானு 2000 ஓ 67 போகுது. சரி 24 கரெக்ட் என்ன போகுது? 24 கரெக்ட் என்ன 70 போகுது. இப்போ நீங்கள் கூட எடுத்தா அப்படி எடுத்தாலும் அங்கே கொஞ்சம் பார்த்து செஞ்சிடும் தெரியுந்தானே. நமக்கு ஒரு 25 பவுனில் செய்யணும். செய்வோம் இது என்ன இருக்குது நம்முடைய முறை தான் காசு கிடக்கு. எப்போ மட்டும் செய்கிற பிளான் உங்களுக்கு? நான் இப்போ ஒரு கிலோ இப்போ வருவேன். 1 கிலோ வருவாங்க. என்ன அட்வான்ஸ் என்ன தரீங்களா? அட்வான்ஸ் நம்மகிட்ட தரது இல்லை தற்போதைக்கு. சரி பிரச்சனை இல்லை. ஓகே மொத்தமாக எடுப்போம். நகைகள் தெரியும் தானே தம்பி. நம்மகிட்ட சாமான் படி இங்கே வருங்களேன். நல்ல நாய்ங்க நல்ல 24 ரேட்டோ இல்லை இது 24 தான் செய்ய போகிறோம். இது 24 தாலி செயின் நல்ல டிசைனில் கிடக்கு தம்பி. நல்ல டிசைனில் அடிச்சு தருவோம் நாங்கள். இங்கே வாங்க. சரி இது மலேசியன் ஏமா இது. சரி பரவாயில்ல. இருக்கா நான் பொன்னாடி கேட்டு ஓகே கட்டாயம் வாங்களா? சரி நாங்கள் வாங்க ஓகே வாமானே. உனக்கு நான் பேசிட்டு வந்தேன். நான் போன கிழமை அறமான பொம்பளை நீங்கள் பார்த்தேன்னு ஓகே தான்ப்பா. நான் பார்த்தா ஓகே தெரியுது. அந்த மகனை பற்றி தெரியும். அந்த வளர்ப்பு தெரியும் தானே. 25 பவுன்ல தாலியாயின் போட சொல்லிக்கேன். வீடும் கட்டி தர சொல்லிக்கேன். இப்போ காசு தான்ப்பா முக்கியம். தாலி இல்லாம தான் உண்ட கவரும் தான் எனக்கு முக்கியம். என்ன மாதிரி இவர மாப்பிள்ள வழியே என்ன மொத்தம் கிடைக்கு இல்லை மொட்டையில் வர முடியாது. சரி இருங்க வருமா இருங்க மான் சோபா இல்லையாப்பா? கொஞ்சம் சோபா இல்லை இந்த கதிரான் கொட்ட கதிரான் இருக்கு. எப்போ வந்த வருமா? நாங்கள் இதை இப்போ இப்படி வந்த கையோட இங்கே வாரோம். கூட்டிட்டு வரேன். அவரு கொஞ்சம் துடுதுடுப்பான ஆள் தானே. பொண்ணை பார்க்கணும் வந்து விடுறாரு இல்லை அவரு. அப்படிதான் துருவா இங்கே கூட்டிட்டு வந்தோம். பொண்ணு என்னடா வெளியே போயிருக்கு வெளியில பிரச்சனை இல்லை. நம்ம இந்த விஷயத்தை முடிச்சோம். நான் பார்த்தா ஓகே அந்த மகனுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஓகே. எல்லாம் ஓகே. நான் கடையெல்லாம் கேட்டேன். என்ன மாதிரி போகுதா? இப்போ 24 கரெக்ட் தானே கேட்டேன். 24 கொஞ்சம் நல்லா 24 குவாலிட்டியாப்பா. நீங்கள் பாருங்க 24 போட்டிக்கணும். என்னண்டா இந்த ஊர் உலகம் இதோட நீ வெளியில் போக்கலடா. எந்த மகன் மருமகளை நல்லா வச்சுக்காண்டு வரணும். அதான் தேவை. மரியாதை முக்கியம், காசியா முக்கியம். அதான் அவங்க சாராங்குடி பேர் எல்லாம் வெளியில் உள்ளது தெரியாது. நீ தான் கொஞ்சம் நல்லா வச்சுக்கன்ற மாதிரி தான் இருக்கணும். என்ன கொண்டாடியாப்பா அப்படிதான் சொல்லணும். சரி அந்த மாதிரி நான் கேட்டதில்ல. அப்போ எப்போ வைப்பேன் கல்யாணத்தை? நாளைக்கு நான் ஓகே அண்ணே. நாளைக்கு நல்ல முகத்து தான். என் தம்பி கொஞ்சம் துடு இருப்பான ஆள். அவருக்கு கல்யாணம் அடி வைக்கணும் தக்கண்டு.
நாளைக்கு என்ன என்ன பரவாயில்லண்ணே. சரி பிரச்சனை இல்லை பிரச்சனை என்ன இல்லை யோசிக்காங்க நாளை பிரச்சனை ஒரு கிழமையான நாளைக்கு பொண்ணூருக்கு போகணும். அப்போ என்ன இன்னும் ஒரு கிழமையால ஒரு நல்ல நாள் ஒன்று வருது என்ன மாதிரி? பிரச்சனை அப்போ 1 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை. நானும் பொண்ணு இருக்குண்டா அப்படின்ட்டு போனால் தான் சரி வரும். அவங்கள்ட்ட போய் கதைச்சிட்டு திரும்ப போகணும் கடைக்கு கதைச்சிட்டு வாரம் என்ன நான் கடை நம்மளும் போகணுமா? இல்லை நீங்கள் வரது நீங்கள் வரது வரல தெரியுண்ணே 24 கரெக்டாக உங்களை இது விளங்குந்தானே. நான் இருக்கா கடைக்கு போயிட்டு வரேன். என்ன குடிக்க போகிறீங்களோ? இல்லை நான் இப்போ சாப்பிட வந்துடுறேன் கடை கூட்டிட்டு வரேன். இப்போ நீ வீட்டை போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சரி நான் வாரேன். வாரேன் பிள்ளைய பார்க்க தனியாக வாரேன். பிள்ளை இல்லைன்ற இருந்து என்ன இது வாரேன் வாரமா சரியா வாரம் கவனம் என்னங்கோ பார்த்தோம் மாப்பிள்ளை படியான மாப்பிள்ளை சார் கழிச்சேன் காப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு காது இதெல்லாம் மின்னியெல்லாம் கடுக்கான ஊற்றிக்க ஊற்றி நம்மளோட நல்லா இப்போ நம்ம பார்க்கக்கூடாது கேட்கறத கொடுத்துரும். அப்போ இருக்கிற காயெல்லாம் அள்ளி கொடுக்க போகிறேன். அடிக்குது இங்கே நான் போயிட்டு நம்ம வயதறி தான் தொழில் செய்கிறது. உனக்கு பரவாயில்ல நீ உன் அம்மையோட போய் கிளந்துருவா. நாங்கள் அங்கே திடீர்னு பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நம்மளோட புள்ளானே வாழட்டும். நம்மளோட புள்ளானே நம்ம வாழ்ந்த காலம் போயிட்டு நம்மளோட புள்ள வாழணும். சரி ஒரு இருக்கிற காயெல்லாம் எடுத்துட்டு வா. அப்படியேங்களா நீ ஒட்டிக்க அப்படியேங்களாம் கிடக்கு. அந்த மிச்ச காய் இருக்கலாடி மிச்ச காய் லொக்கருக்குள்ள அடிக்கி அதை எடுத்துட்டு வா. நான் வெளிக்குறேன். எடுத்துட்டு வா. சரி நான் கடை வாங்க. சரி நான் கடை போயிடுவேன். அண்ணன் வாங்க சரிங்க. சரி அந்த வந்து போய் இப்போ நான் நினைக்கிறேன் 25 நாள் 30 நாள் வரைக்கும் போல ஒரு மாதம் வரைக்கும் போல ஒரு மாதம் என்ன மாதிரி நான் காய்ச்சி விளக்கம் சொல்லுங்க. அந்த 24 கேரட்டு 25 பவுன் செய்யணும் அப்படின்னா கட்டாயம் செய்யலாம். தெரிந்த நகைன்ற விலையில் இல்ல பழைய விலை நீ பழைய விலையா? பழைய விலை அந்த காலம். ஐயோ எவ்வளவு இப்போ நகை வந்து தம்பி 295 24 கரெக்ட் 2 நாளில் 295. நான் தான் சொன்னேன் நான் கூட அட்வான்ஸ் கட்டணும். அட்வான்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி செட் பண்ணி தந்திப்பேன் நான். அந்த என்னுடைய காசு இல்லடி. 24 போகுது நல்ல தங்கம். என்னடா தம்பி பிரச்சனை வந்து இன்றைக்கு 94 போதானே நாளைக்கு 10,000 கூட இருக்கிறாங்க. என்னடி இப்ப நம்ம நாட்டு நடப்பு நீங்க நினைக்கிறமா இல்ல? ஒரு நாளைக்கு ஒரு கிலோ போகுது தங்கத்துக்கு. இன்றைக்கு 2,000 குறையலாம் நாளைக்கு 10,000 கூடலாம். அது சொல்லி நானும் சூறு சொல்லலாம். அண்டைய நாளைக்கு போன விலையா சொன்னேன். நான் அவர்கிட்ட அண்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டேன் கல்யாணம் பண்ணி சொல்றேன் நம்மளாலையும் செய்யலாம். இந்த சப்போர்ட் செய்ய ஒருக்கா 25 பவுனுக்கு எவ்வளவு வரும் பாருங்க. ஒருக்கா 25 பவுனுக்குண்ணே 25 பவுனும் வேணும் மாத்தும் வரும் செய்யணும். செய்வேன் காசு இல்லை இருக்குன்னா கல்யாணம் செய்யறேன்டா அப்படியே தான் செய்யணும். பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அதானே உன்னை யோசிக்காமலே செஞ்சு விடுங்க. வெள்ளியில மட்டும் ஒரு ஜோடி செய்வேன் எல்லாம் செய்வோம். அப்ப என்ன செய்ய பிரயல் தங்கத்துல விலை தம்பி சொல்லலாம். விலை ஏறிக்கொண்டே குறையாது. சரி இந்த நாட்டு வேலையோட சிக்கல் எல்லாத்துக்கும் விலை விடங்களோட தங்கத்துக்கும் விலை விடும். நல்லா இருக்கனே நல்லா அறிக்கிட்டான் இல்ல நல்லா அறிக்கிட்டான் காசு வேணும் உன்கிட்ட அழிச்சு கொண்டு வேண்டி கொடுக்குறாடாப்பா. மேனேஜிக்கு வாங்குறதுக்கு இங்க 20 லட்சம் இந்த காசு வேண்டி போடுங்க மனுச்சு கொண்டு வேண்டி கொடுக்கலாடா பாவம் தானே. செய்யலாது ஒருக்கா நாங்க கேட்டு வாரோம். கேட்டுட்டு வாங்க. தங்கத்துக்கு இதான் பிள்ளை 294 எடுக்கிறேன்னா எடுக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ள அவ்வளவு கொடுத்தாங்க. ஒரு மாதம் இல்லை நாளைக்கு 10,000 கூடும் நாளை 20 கூடும். அடிச்சு போகும் தங்கத்துல விலை இது எனக்கா தங்கம் வந்து சாமான் குறையாது எல்ல பெருகி கொண்டே போகும். சும்மா அந்த பேங்க்ல காசு வச்சு நம்ம தங்கத்தை வாங்கி போட்டிக்கலாம். அந்த காலமே கல்யாணம் நடத்தவரான் ரேல் என்ன செய்ய பிரேல் 293 போட்டு செஞ்சார். 293 கூட தானே என்ன செய்ய பிரேல் ஒரு யோசனையே இல்லை. என்ன அடிப்புமா இல்ல குறையதான் இருக்கு. நான் ஒரு கேட்டு தரும். அப்படி என்றாலும் எத்தனை பவுன் பண்ணல 20 லட்சத்துக்கு எத்தனை பவுன் பண்ணல 20 லட்சத்துக்கு என்ன 3-4 பவுன் செய்வேல். முதல்வர் கால நீங்க ஏஞ்சி அப்படி என்னடி பொடியன்னு வந்துட்டாங்க டெய்லி
சரி பொடியன்கிட்ட பேச அகாய்ச்சி ஒரு ஃபோன் எடுத்து கேட்டு பாருங்க. பொடியனை ஜெயதையும் செய்யலாம் நமக்கு. ஓ என்னடா நீங்க அவர்த டைம் வேஸ்ட் பண்ணாம ஆகல் வழி கொடுங்க. சரியா பாப்போம். அங்க போய் பாருங்க. சரியா அப்படின்னா கோல் அடிங்க நம்ம நம்பருக்கா. சரி சரி ஓகே ஓகே இருக்கா பாப்போம். அண்ணாட்ட காய்ச்சி பார்க்க சம்பந்தி வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க பொம்பளை வரலையா வரமாடி இல்ல மருமகள் வரல மருமாடை கூட்டிட்டு வரல முன்னுக்கு. அப்படின்னு சரி. என்ன மாதிரி என்ன விளக்கம் வந்து வாரக்கிழமை என்ன மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியா? கல்யாணம் விஷயத்தை கொண்டு வந்துக்காங்க. அங்கே கொடியை நான் வாங்கியாச்சா? இதுக்குள்ள இல்ல இல்ல ஆட்ட மாட்டாங்க. என்ன வாங்க என்னடா அடி பயமா இருக்கு. மிகவும் கவலையா இருக்கு தாங்களுக்கு. உங்கள்கிட்ட தாழ்மையா கதைக்கிறதுக்கு வந்திருக்கோம். என்ன அதுக்கு என்னண்டா நான் அந்த துண்டுக்குள்ள கதைக்குள்ள தங்கத்துக்கு 24 கேரட்டுக்கு 1.75 அப்படிதான் போனது. அப்படிதான் போனது. இப்போ ஒரு நீங்க வந்தீங்களே வந்து அடுத்த நாள் பின்னே போய் கேட்டேன் நான் கடையில் 3,295 சொல்றாங்க ஒரு பவுன். பரவாயில்ல 3-5 லட்சம் ஆனாலும் இந்த மானுக்கு நீங்க கொடுக்கத்தானே வேணும். நேற்று காசு குறை தான் இப்போ கிட்டத்தட்ட அவர்கிட்ட கேட்டேன் நான். எத்தனை பவுன் வாங்கலாம்? 5,000 பவுன்லாம் செய்யலாமா? 5,000 இதே 7 பவுன் நிறைய ஒரு சின்ன கட்டி தருவானே இது இந்த புழப்பு பிழைக்கிறதுக்கு தேவையில்லைண்ணே சேமந்து. என்ன நீங்க பொண்ணு கொடுக்கலண்டா இந்த பக்கம் கேட்கிற கொடுக்கத்தாம அது நாங்களும் கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் இடவுங்க. கஷ்டப்படுறது முக்கியம் இல்லை சரியா? ரெண்ட மகன் கௌரவமா வாழணும் அதான் எனக்கு தேவை. அப்பா என்ன முடிவு கதைதான். அப்பா நீங்க இருக்கிற முடிவுதானா? ரெண்ட மகன் கௌரவமா வாழக்கூடிய பொடியே அவனுக்கு நீங்க என்னையோ நம்மள உள்ளே இருக்கட்டும். வயசும் பெய்து உங்களோட மகளுக்கு என்ன என்ன தங்கம் போடுவியல்ன்றதுக்காக தான் இந்த மானுக்கு பேசினேன். இப்ப 5 பவுன் 6 பவுன்டா என்னது இங்க இந்த காப்பி 7.5 பவுன் வரும். தண்ணியா கொஞ்சம் தண்ணியா வந்து தான் எனக்கு தண்ணியை கொடுத்து அனுப்பிவிடு. சரி குடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க. என் மகனுக்கு நான் வேற சம்பந்தம் பேசுறேன். இது செட் ஆகாது. 5 பவுன்ன்றது என்ன சின்ன காசு அண்ணா பாத்துக்கிட்டு மனசு வைங்க அண்ணா. 5 பவுன்ண்டாலும் தாலி தான் அண்ணா. சம்மந்தியும் இல்ல கம்மந்தியும் இல்ல. ஒரு மனசும் வைக்கலா. 2 மகன் கௌரவம் வாழக்கூடிய பொடியது அவனுக்கு 25ல நீங்க 30 பவுன் கேட்டாலும் நீங்க செய்யக்கூடிய ஆக்களா தான் இனி பாப்பேன். அவனுக்கு மருமன் கால்ற வேலை இல்ல. இந்த மகனுக்கு நான் சொல்றதான் இது என்னண்டா தங்கத்துக்கு நீங்க மனசு வச்ச கட்டாயம் நீங்க அப்பா எடுக்கிறதா முடிவு. எப்படி வள பண்ணு பார்த்தானே 25 பவுனோட வந்தா தான் கல்யாணம் கட்டுவேன். நான் இல்லாடி காட்ட மாட்டேன். உங்கள மகளுக்கு 27 வயசுன்றையல் 2 மகனுக்கு 18-19 வயதுலனா பொண்ணு தேடி தெரிஞ்சுனா என்னீர நீங்க 25 பவுன் காரையல்ன்றதுக்காகத்தான் இந்த மகனை வெளிநாட்டுல இருந்தா இறக்கணும். இப்ப நீங்க 5 பவுன் 6 பவுன்ன்றது அவனுக்கு என்ன சி இது செட் ஆகாது. அனுப்பிடுங்க என்ன மகனை பாத்தியா அப்பா சொல்றதாங்கப்பா சம்மந்தம் செய்யறாது. நம்ம காலில் விழணும். காலில் விழுந்தாவது மனசு 25 உள்ள தாலி குடி ஒன்று கல்யாணம் காலில் விழுந்து 20 நடக்கல. நீங்க போங்க இல்லாடி எப்படின்னு காலில் விழுந்து 5 பவுன்ல அவனை பொண்ண நம்மட தட்டு விடுது வாக்கல் கலர்லாம் வாக்காங்க. எப்படி எடுத்து சம்மந்தி ஆகணும் பெரிய விஷயம். என்னப்பா இது செட் ஆகாது. நீங்க கிளம்புங்க. இந்த மகனுக்கு உங்களோட மகளை விட ராணி மாதிரி பாப்பேன் நான் மகன் பொம்பளை. நான் நினைச்ச மகன் 25 பவுன் போடுறாங்கன்னு தான் உனக்கு பார்த்தனா. ஏனண்டா இந்த மகன் கௌரவமா வாழக்கூடிய மகன் இவ எப்படி தங்கத்துக்கு கீழே கொடுத்து தங்கத்துக்கு இன்றைக்கு கூடு நாளைக்கு குறையுமெண்டு பார்த்துதான் நீங்க இருக்கிறேன். மகளுக்கு கட்டி வைக்கணுமெண்டா நீங்க 25ல 30 கட்டாலும் கொடுக்கத்தான் போகணும். மழை கல்யாணம்டா 25ல 50 கொடுக்கத்தான் போகணும். இப்ப நாட்டுல இப்ப தங்கத்துக்கு விலை கூடுதலா குறையுதோண்டு இப்ப நீங்க அந்த லண்டன் பொம்பளைய பாருங்கப்பா பார்த்து முடிச்சிடும். அவங்க 50 தரேன்னு அவன் முடிச்சிருவாங்க. என்ன உன்னோட வயசு தான் அது பிரச்சனை இல்லப்பா விடுங்க. நம்ம காசியா முக்கியம்ப்பா. இளம் பண்ண பார்த்து தருவேன். அது விடுங்கப்பா லண்டன் பாட்டியானே காசியா முக்கியம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உண்மையிலே நீங்கள் இன்றைக்கி இந்த நாடகத்தில் என்ன விஷயம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு என்னடா தங்கம்
இந்த விண்ண தொடுற அளவுக்கு போய்கொண்டே இருக்கு. ஏன் இப்படி ஒரு விலைக்கு போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. தெரியல. எனக்கு சத்தியமா எப்ப தெரியுமாடா, முந்தின அந்த பைக் வச்சிட மாட்டேன் டைம்லாண்டு வீடு வைக்க போறேன். அப்ப எவ்வளவு நாள் நகை வந்து ஒரு பவுன் வந்து 1 அப்படிதான் வைக்கிறேன். அன்னைக்கு எவ்வளவு வீடு தருவீங்க? 160 ரூபானா என்னடா அது? அப்பதான் தங்கத்துல விலை கேட்டுன்னு 189 கடவுளே. நான் ஒரு 4 நாளைக்கு முந்தி வர அது ஏதாச்சும் தங்க விலவரத்துக்கு முந்தி ஒரு 4 நாளைக்கு முந்தி பார்த்துனாண்டா தங்கத்து விலவரம் சந்தோஷப்பட்டேன் நான். ஓ திடீர்னு அப்போ பார்த்து டிக்டாக்ல பின்னை தொட்டு தந்தாங்க எவ்வளோன்னு பார்த்தா 2,89,000 போகுது. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா. ஒரு தங்கம் வேணும்னா 3 லட்சம் ரூபா. முதல் நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி என்னடா 5-6 வருஷம் இருக்கின்ற இந்த 60,000 ஒரு தங்கம் 3 லட்சத்துக்கு இப்போ 1 பவுன் சொன்னால் இப்போ அப்போயே 3 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 4 பவுன் பண்ணிக்கலாம். இப்போதைய இளைஞர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட போறாங்க. ஐயோ உண்மையா சீரியஸாடா தாலி கட்டண்டா அவன் எவ்வளவு காசு ஆகணும். உண்மையிலே இதுல அந்த ஜெயிச்சவங்க சொன்னா அந்த தங்கம் வச்சிருக்காங்களோ முதல் வேண்டவங்க அந்த பரம்பரை சொத்து வச்சுதாங்க தான் பணக்கார கலரிப்பாங்க. என்ன மற்ற இதில் 2 விஷயம் விளங்கிருக்கும். ஒன்று உண்மையிலேயே மக்களே இந்த கஷ்டப்பட்டாக்கள் கல்யாணம் கட்டிக்கிட்டா அவ்வளோ சீக்கிரப்படுறாங்கண்ணே. எங்களுமே ஆக்கள் பாருங்கடாப்பா சீதனம் கேட்டது அதெல்லாம் சீதனம் கேட்காதீங்கண்ணே. வட்டப்புறம் ஆம்பளடாப்பா உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தா அவங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானே. என்ன தங்கங்கள் தாலி வீடுகள் இதுக்குள்ள அந்த பிரச்சனை வராடா உண்மையிலேயே வராது. இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு விளங்கல. நான் இன்னைக்கு அந்த செத்த பிறகு வந்து அந்த இடுப்புல கருணா கொடியும் அறுத்து பட்டம் போடுறாங்க. நான் பார்த்திக்கேன். நான் அது தெரியாம நிறைய பேர் ஆடுறீங்க. பரவாயில்ல எல்லாம் அது உங்களோட வாழ்க்கை. நீங்க இப்ப செய்யறதா உங்களுக்கு பிற்காலம் விளையும். உண்மையிலே மக்களே இந்த காணொலி வந்து ஒரு 2 விதமான காணொலி எடுத்துக்கு. ஒன்று வந்து கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கை, இன்னொன்று வந்து நகையல்ற வீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு விலையில் கூடிக்கொண்டே போகுது. அதை நாங்கள் இந்த காணொலி எடுத்து காட்டியிருந்தோம். ஒரு கவலையாக இருந்திக்கும் ஒரு ஃபன்னியாக இருந்திக்கும் இந்த வீடியோ. உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நாங்களும் வீடியோ முடிச்சுக்கொள்ள பண்ணலாம். ஓகே மீது சொன்ன மாதிரி தான் தங்கம் இனி கஷ்டம் இனி வேண்டவே இல்லை. சத்தியமா நாங்களாம் இனி வேண்டவே இல்லை. அதிகமா தங்கத்தை வச்சு பார்த்துருவாங்க இனி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ளப்போம். மற்றொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வீடியோ செல்கிறோம். பாய்.